லாஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து போக்கேமான்ஸை ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ட்ரேட் பண்ண தெரியாதவங்க அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஒரே மொபைல் இருந்தால் கூட போதும், சேம் மொபைல்லையே நம்ம 2 ஐடியில் விளாண்டு ட்ரேட் பண்ணலாம் போக்கேமான்ஸை. அது எப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் இந்த ஷிப்புக்குள்ளே வந்தது, இந்த ஷிப்பில் இருந்து எப்படி வெளியே போகிறோம், அது மட்டும் இல்லாமல் இந்த ஷிப்பில் ஒரு முக்கியமான பொருள் இருக்குது. என்னென்னா கட் அப்படிங்கிற ஒரு அட்டாக் இருக்குது. அந்த கட்டுங்கிற அட்டாக்கை வச்சு தான் நம்ம நிறைய செடிகளை வெட்டி அடுத்த பிளேஸுக்கு போக முடியும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு நம்ம ஜேர்னியை கன்டினியூ பண்ண முடியும். அப்படிப்பட்ட இந்த கட் அட்டாக் எங்கே இருக்குன்னா, இந்த ஷிப்போட கேப்டன் கிட்ட இருக்கும். ஸோ அந்த கேப்டனை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே இருக்கிறவங்களெல்லாம் டிவைட் பண்ணிவிட்டு நம்ம போக்கேமானுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்றுவோம். அதுக்கப்புறம் போய் மீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட பேட்டில் பண்ணியாச்சு. அவர் கூட பேட்டில் பண்ணது நம்ம போக்கேமானோட ஹெச்பி குறைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இருக்கிற ரூமில் வந்து போக்கேமானுக்கு ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகும் ரெஸ்ட் எடுக்கிற மூலிமா. ஸோ அங்கே ஒரு பொண்ணு இருப்பா. அவகிட்ட சொன்னோம்னா நமக்கு ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு போக்கேமானுக்கு ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவா. ஸோ பேட்டில்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நம்ம சார்மண்டர் வந்து சார்மலானா மாறுது. ஸோ கூடிய சீக்கிரம் சாரி